இன்னைக்கு நம்ம அரக்கன் ஃபால் ஆஃப் த ஹல்க்ஸ் காமிக் சீரிஸோட இஷ்யூ 4ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ரெட்டுகளுக்கும் தன்ராவும் முதல்ல சந்திச்சுக்கும் போது ரெண்டு பேருக்கு நடுவில் மிகப்பெரிய சண்டையே வர ஆரம்பிச்சது. அப்போ ரெட்டுகளுக்கு தன்ராவோட கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி ரெட்டுகளுக்கு தன்ராவை பார்த்து அவகிட்ட, நான் சொல்றது கேளுங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே உன்னை என்னால திருப்பி அனுப்ப முடியும் அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொல்றாரு. ரெட்டுகளுக்கு எதிர்த்து கோவத்தோட சண்டை போட்டுட்டு இருந்த தன்ரா அவர் சொன்னதை கேட்டதும் தன்ரா ரெட்டுகளுக்கு கூட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அவர்கிட்ட, உங்களால எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறா. பதிலுக்கு நம்ம ரெட்டுகளுக்கு அவகிட்ட, லீடரும் மோடாக்கும் நினைச்சாங்கன்னா உன்னை உன் வீட்டுக்கே திருப்பி அனுப்பிட முடியும். ஆனா அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணதில்ல, யாருக்கும் விசுவாசமாவும் இருந்ததில்ல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தினது கூட இல்ல அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொல்ல, அதுக்கு தன்ரா, அப்புறம் ஏன் நீங்க அவங்க கூட இருக்கீங்க அப்படின்னு தன்ரா ரெட்டுகளுக்கு பார்த்து கேட்க, பதிலுக்கு ரெட்டுகளுக்கு அவகிட்ட, இந்த நாடு நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, அதை மாத்துறதுக்கான சக்தியை அவங்க எனக்கு கொடுத்தாங்க. போர்ல ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட எதிரிகள் கூட நம்ம கை கோக்குறது நமக்கு நல்லதா கூட வர வாய்ப்பு இருக்கு. அவங்க இது வரைக்கும் என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கும் தெரியும், எனக்குள்ள இருக்க அந்த கோவத்துக்கும் தெரியும். இப்போ உனக்கு கிடைச்சிருக்க அந்த வாய்ப்பை மட்டும் பாரு, உன்னால திரும்பி உன்னோட வீட்டுக்கே போக முடியும் அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொல்ல, பதிலுக்கு தன்ரா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீங்க எதுக்காக எனக்கு உதவி பண்ண முயற்சி பண்றீங்க அப்படின்னு தன்ரா கேட்க, அதுக்கு ரெட்டுகளுக்கு அவகிட்ட, நான் இது வரைக்கும் எவ்வளவு பேரை எதிர்த்து சண்டை போட்டிருக்கேன், அவங்களை எரிச்சு சாம்பலும் ஆக்கியிருக்கேன், ஆனா இது வரைக்கும் யாரும் என்னை எதிர்த்து என்னை கொல்லணும் அப்படின்னு சண்டை போட்டதில்லை, உன்னோட அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ரெட்டுகளுக்கு தண்டோரா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா டைம் டிராவல் பண்ணி வந்த தண்டோராவை அழிக்கிறதுக்காக எக்ஸ்போர் செய்து தண்டோராவும் ரெட்டுகளுக்கும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில ரெட்டுகளுக்கும் தண்டராவும் வேணும்னே அவங்க கிட்ட தோத்து போயிடுறாங்க. அவங்க கிட்ட தோத்து போனதுனால எக்ஸ்போர்ஸ் அவங்களை கைது பண்ணி சாம்சன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க சாம்சன் அவர் முன்னாடி கைது பண்ணிருக்க ரெட்டுகளுக்கு பார்த்து, நீ வசமா என்கிட்ட மாட்டிட்ட, உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது, உன் சாவு ஏன் கையில தான் ரெட்டுகள் அப்படின்னு சாம்சன் அவர் முன்னாடி கைது பண்ணிருக்க ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது, ரெட்டுகளுக்கு கூட இருந்த தன்ரா ரெட்டுகளுக்கு மிரட்டிட்டு இருக்க சாம்சன் பின்னாடி வந்து சங்கிலி வச்சு அவர் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே ரெட்டுகளுக்கும் அங்க இருந்து தப்பிச்சு ரெட்டுகளுக்கும் தன்ராவும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டு அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து அப்படியே ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட ஒரு சின்ன ரிமோட் கொடுத்து அவகிட்ட, நம்ம இப்ப பண்ண எல்லாமே மோடாக்குக்கும் லீடருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்க உன்னை தாக்க வந்தாங்கன்னா இல்ல வேற யாராவது உன்னை தாக்க வந்தாங்க அப்படின்னா உன்னோட கையில இருக்க ரிமோட்ல உள்ள பட்டனை அழுத்து, அடுத்த செகண்டே என் போனுக்கு உன்னோட சிக்னல் வரும், அப்போ நான் எங்க இருந்தாலும் உன் முன்னாடி வந்துருவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டு அந்த ரிமோட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாத அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ரிமோட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு நாள் தன்ராவை தேடி வானத்துல இருந்து ஒரு ஷிப் வந்து அவ இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த இடத்துல தரையிறங்கி அந்த ஷிப்போட டோர் திறந்து அந்த ஷிப்புக்குள்ள இருந்து விசார்டு வெளியே வந்து தன்ராவை பார்த்து, தன்ரா, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ ரெட்டுகளுக்கு கூட சேர்ந்து சாம்சன் எதிர்த்து சண்டை போட்டது, நீ என்னென்ன பண்ண அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும், அந்த ரெட்டுகளுக்கு உன்னால எப்பவும் நம்ப முடியாது, அவன் எப்ப வேணா உன்னை காலை வாரி விடலாம், இப்போ எங்க போனா உன் கூட இருந்த ரெட்டுகள் அப்படின்னு அங்க வந்து விசார்டு தன்ராவை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது, ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட, உனக்கு ஆபத்து வரும்போது இந்த பட்டன் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ரிமோட்டை ஒண்ணு கொடுத்திருப்பாரு. தன்ரா ரெட்டுகளுக்கு கொடுத்து அந்த ரிமோட்டை கையில வச்சுட்டு விசார்ட பார்த்துட்டு அந்த ரிமோட்ல உள்ள பட்டனை அழுத்துவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கம் அங்க வந்து விசார்ட அவகிட்ட, தன்ரா, நான் சொல்றதை கேளு, நாங்க உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், எங்களோட ஒரு பிளானுக்கு மட்டும் உதவி பண்ணு, உன்னை உன்னோட வீட்டுக்கே திருப்பி அனுப்பிடுறோம், நான் சொல்றதை கேளு தன்ரா, எங்களை நம்பு அப்படின்னு விசார்டு தன்ரா கிட்ட சொல்ல, பதிலுக்கு தன்ரா, உங்களோட பிளானுக்கு நான் உதவி செய்யணுமா, என்ன உங்க பிளான், ரீட் ரீச்சர்ஸ் கூட நான் சேர்ந்து அவங்களுக்கு தெரியாம அவங்களை உங்ககிட்ட பிடிச்சு கொடுக்கணுமா, ரீட் ரீச்சர்ஸ் என்னோட நண்பர்கள், இந்த மாதிரி ஒரு கேவலமான துரோகத்தை நான் அவங்களுக்கு என்னைக்கும் பண்ண மாட்டேன், மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு தன்ரா அவங்களை பார்த்து சொல்றா. தன்ரா இது மாதிரி அவங்களை எதிர்த்து பேசினதும் விசார்டு கூட இருந்த ஒருத்தன் அவனோட சோனிக் பவர் யூஸ் பண்ணி, நான் அவளை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோனிக் பவர் யூஸ் பண்ணி தன்ராவை தாக்கிடுறான். சோனிக் பவரால தாக்கப்பட்ட தன்ரா பறந்து போய் கீழே விழுந்து அவங்கள பார்த்து என்ன வீழ்த்துறதுக்கு சோனிக் பவருக்குலாம் கொஞ்சம் கூட சக்தியே இல்லை அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது, தன்ராவை சோனிக் பவர் வச்சு தாக்குனவன் அவனோட சோனிக் பவர் வச்சு ஒரு மிகப்பெரிய மிருகத்தை கிரியேட் பண்ணி தன்ராவை அடிச்சு அசைய முடியாத மாதிரி தரையோட தரையை அடிச்சு பிடிச்சிடறான். தன்ராவை பிடிச்சிட்ட அப்புறம் அவ கிட்ட இருந்து அவளை பத்தின செய்திகளை அவ எங்க இருந்து வந்தா அப்படின்றதையும் அவ எப்படி டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணி மண்ணுக்கடியில பதிச்சு வச்சிருந்ததை அவ கிட்ட இருந்து அதை விசார்டு எடுத்துறான். விசார்டு அதை எடுத்துட்டு அப்புறம் அதை கையில வச்சுட்டு அவகிட்ட, நான் இதை வச்சு நீ டைம் டிராவல் பண்ண மாதிரி நானும் டைம் டிராவல் பண்ணி ப்ரூஸ் பேனருக்கு ஹல்க்ன்ற ஒரு பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவனை கொண்டு புதைச்சிருவேன் அப்படின்னு விசார்டு தன்ராவை பார்த்து சொல்லிட்டு இருக்க. தன்ராக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிய வந்தது ஒரு ரெட்டுகள் அவர் இருந்த இடத்துல இருந்து புயல் வேகத்துல பறந்து வந்து தன்ரா இருக்கிற இடத்துல ஒரு மரண பங்கமான என்ட்ரியை கொடுக்குறாரு. ஹல்கோட என்ட்ரியில அங்க இருந்த சோனிக் பவரால உருவாக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய உருவம் அண்ணா பின்னாடி தூள் தூளா வெடிச்சு செதறிட்டுது. அங்க வந்த ரெட்டுகளுக்கு சோனிக் பவரை வச்சு தன்ராவை தாக்கிட்டு இருந்தவனை பிடிச்சி அவனோட சூட்டெல்லாம் பிடிச்சி கிழிச்சு எரிய ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ரெட்டுகளுக்கு தன்ராவை பார்த்து, நீ இருக்கிற இடத்துக்கு ஒரு ஸ்டேட் தள்ளி தான் நான் இருந்தேன் அப்படின்னு ரெட்டுகளுக்கு அவகிட்ட சொல்ல, பதிலுக்கு தன்ரா அவர்கிட்ட, உங்ககிட்ட இவ்வளவு வேகத்தை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு அந்த இடத்துல கொடுத்த என்ட்ரி
வேலையை பார்த்துட்டு ஷாக்கிங்ல ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ரெட்டுகளுக்கும் தன்ராவும் சேர்ந்து அங்க இருக்க எல்லாரையும் புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விசாட் அந்த இடத்துக்கு வந்து அவனோட ஷிப்ல ஏறிட்டு அவன் கூட வந்தவங்களையும் ரெட்டுகளுக்கு கிட்ட இருந்து தன்ரா கிட்ட இருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரெட்டுகளுக்கும் தன்ராவும் ஒன்னா சேர்ந்து அவங்களை பயங்கரமா தாக்குறத பார்த்துட்டு அவனோட ஷிப்ல ஏறி இந்த தடவை எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க, ஆனா நான் திரும்பி வந்து உங்களை கொல்லுவேன் அப்படின்னு விசாட் அவங்கள பார்த்து சொல்லிட்டு அவனோட ஷிப்பை எடுத்துட்டு அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடறான். இதோட இந்த அரக்கன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 4 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.